இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து வழக்கமாக பெரும்பாலான மருத்துவமனைகளில் செய்யப்படுற ஒரு அறுவை சிகிச்சை கிடையாது. ரொம்ப ஒரு சில குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் மட்டும்தான் இது செய்யப்படுது. இப்போ அரசு மருத்துவமனைகள் எடுத்துக்கிட்டோம்னா ஓரிரண்டு மருத்துவமனைகளில் மட்டும்தான் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குது. தனியார் மருத்துவமனைகள்னு பார்த்தோம்னா இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லப்படுகிற பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் அந்த அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குது. பெரும்பாலான மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த சர்ஜரி நடக்கிறது இல்லை. அது மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல்ஸு தாலுகா லெவலில் மாவட்ட லெவலில் நடந்துகிட்டு இருக்கிற மருத்துவமனைகளில் இந்த அறுவை சிகிச்சை நடக்கிறது இல்லை. தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் பற்றியோட பெரும்பாலான மருத்துவமனைகளில் இது நடக்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு அரிதான ஒரு அறுவை சிகிச்சை. அது வந்து நம்ம சவிதா மருத்துவமனையில் போன மாதம் மே 24 ஒரு முதலாக ஒரு அறுவை சிகிச்சை அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறோம். மே 24 2026 வருடம். அவர் தான் அமித் சாஹா அப்படிங்கிற இவர் அவருக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவர் மிகவும் நல்லா இருக்கிறாரு. அது மாதிரி 2வது ஜூன் 6 பண்ணியிருக்கிறோம். அது விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு நோயாளி பண்ணிக்கிறோம். அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ 2 பேஷண்ட்டுமே நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்கும்போது மோர் தென் 50 lakhs rupees ஆகும். 50 lakhs, 60 lakhs, 70 lakhs, மோர் தென் தட். அதுதான் வழக்கமான சிகிச்சைக்குரிய ஃபீஸ் நடக்கிறது. பட் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதே ஸ்கீமுக்கு வந்து 22 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம மருத்துவமனையில் அரசாங்கம் என்ன அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ரேட்லேயே நம்மளும் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். காப்பீடு திட்டம் ஏதாவது ஒரு காப்பீடு வழக்கமாக தமிழக முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுவை சிகிச்சையை செய்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு வந்து முதல்ல ஒரு 5-6 அறுவை சிகிச்சை செய்து அது நாங்கள் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க நமக்கு அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. நம்ம இப்போ 2 அறுவை சிகிச்சைகள் தான் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 2-3 கேசஸ் பண்ணதுக்கு பிறகு we will get the permission to do the surgical procedure under Tamil Chief Minister's Comprehensive Health Insurance Scheme. சார், இதில் அந்த அறுவை சிகிச்சையில் ஈடுபட்ட மருத்துவர் குழுவை பற்றி சொல்லுங்கள். அதில் எவ்வளோ மாணவர்கள் பங்கேற்றாங்க? இதில் வந்து மாணவர்கள் யாரும் இன்வால்வ் ஆகலை. இது எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இன்வால்வ் ஆன ஒரு பெரிய டீம் ஒர்க் இது. இதில் வந்து அந்த 100 பேருக்கும் இன்னைக்கு நாங்கள் வந்து அவங்களெல்லாம் நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம், கௌரவப்படுத்துகிறோம். அந்த சர்ஜன்ஸ் டீமுடைய தலைவர் வந்து டாக்டர் நிர்மல். இவர் ஹெப்பாட்டிக் சர்ஜன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். இவர் கூட இணைந்த மற்ற டீம் டிபார்ட்மெண்ட்ஸில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்து என்னென்ன வகையான அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்குது? ஏற்கனவே சவிதா மருத்துவமனையில் தொடர்ந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அது வழக்கமாக ரெகுலராகவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது போக இப்போ வந்து நம்ம கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை இப்போ தொடங்கியிருக்கிறோம். ஸோ இதுவும் தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல், ஒரு லைசன்ஸ்டு ஹாஸ்பிட்டல் ஃபார் டூயிங் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். அது போக நம்ம இப்போ ஹார்ட் அடுத்து பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்கியிருக்கோம். இது சக்ஸஸ் ரேட் எவ்வளோவா இருக்குது சார் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பிளான்ட்? இப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை 2 கேஸ் பண்ணியிருக்கோம். 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. ஸோ 100% சக்ஸஸ் ரேட். ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து இதுவரை நடந்த எல்லா கேசஸுமே நல்லா இருக்கிறாங்க. அதுலேயும் சக்ஸஸ் ரேட் அதிகம் தான், 100%. அவங்களுடைய 5 years சர்வைவல் ரேட் அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்ததுக்கு பிறகு எத்தனை வருஷம் அந்த நோயாளி நல்லா இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் நல்லா இருக்கும். நல்லா அருமையா பார்த்துட்டாங்க. Sorry, I do not know. So I have a very good experience over here. All the staffs and the doctors of Savita Medical College really provided me with a new span of life. So I am very thankful to all the doctors and staff over here, and I had a very good experience. So within 7 to 8 days after my surgery, I got discharged, and up till now I am doing fine. No issue. Thank you. Ladies and gentlemen, let us all give a big heartfelt round of applause.
reflected the history of Savitha Medical College, the Savitha Hospital, to have been equipped and proved that this will be one of the best hospitals in the city within a period of 5 years. I congratulate all the doctors, nurses, technicians, and all other people who have involved. More than 50 people have involved in the procedure. And I am very happy to congratulate, not only congratulate, I am very happy to tell that their hard work and their wish to have a transplant of liver done successfully and with patients are surviving without any complication.